بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء சரியான சில வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப நல்ல நல்ல வாதங்கள். என்னன்னா வாடா போடாம நடக்குதுங்கிறது தெளிவாக தெரியுது. இது அன்பா சொல்ற வார்த்தைங்க, அதெல்லாம் தப்பா இருக்கக்கூடாது இல்லைங்களா? தப்பா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வாதங்கள் வரும். அன்புல வாடா அப்படின்னு சொல்றதுதான் இப்ப அப்படித்தான் நடக்குது. முதல்ல அப்படி இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல கூட பேர் சொல்லித்தான் அழைச்சிருக்கிறாங்க. பேர் சொல்லக்கூடாது என்பது தமிழ்நாட்டு பண்பாடு தானே தவிர, ஆனா இஸ்லாமிய அடிப்படையில பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பேர் சொல்லலாம் கூப்பிடலாம். அப்படித்தானே? வாடா போட அதுல பேர் சொல்லி அழைக்கிறாங்க. வாடா போடாங்கிறது கொஞ்சம் அதிகப்படியா இருக்குது. இந்த காலத்துல கொஞ்சம் பண்பாடு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு பெண் அவள் நினைத்தால் முடி, ஏன் முடியும்? நான் முடியாது, வரதட்சணை வாங்குறவன் கொடுக்குறவன் என்ற கேட்கிறவன் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம், அந்த மனத்தின்மை ஏன் இந்த பெண்களுக்கு வரல? மற்றவெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, மற்றவெல்லாம் அப்படி பேசுறாங்கல்ல, இந்த விஷயத்துல மட்டும் ஏன் வரல அப்படின்னு ஒரு சூப்பர் பாயிண்ட் தூக்கி போட்டிருக்கிறாங்க. வாங்க சகோதரி யாஸ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எதிர் தரப்பினர் நல்லா பேசுனாங்க, தூம்தாம்னு பேசுனாங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, நடுவர் அவர்களே தன்னுடைய மனைவி வாடா போடான்னு கூப்பிடுறது ஒரு ஆசைக்காக அவரை ஒப்புக்கிட்டாரு. அப்புறம் பெண்ணா இருக்கிற நீங்க எதுக்கு மொத்த ஆசையால கூப்பிட்டது ஒரு குற்றம் பிடிக்கணுமா? பெண்ணான நீங்களும் குற்றம் பிடிச்சா ஆணை எப்படி குற்றம் பிடிக்காம இருப்பாங்க? சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆலிமா படிச்ச பெண் கல்யாணத்தப்போ சைன் போடும் போது எந்திரிச்சு சொல்லணுமா, நான் வரதட்சணை கொடுக்குற கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஒரு ஆணாலே முடியலையேங்க. கல்யாணத்துக்கு அப்போ போய் வரதட்சணை வாங்கும் போது தெரியலன்றீங்களே. அமெரிக்கால இருந்தாங்க, வெளியூர்ல இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்பா வரும்போது தான் தெரியும் வரதட்சணை வாங்குறதுன்னு. அப்போ ஏச்சும் போக வேண்டியதானே? ஒரு ஆணாலே முடியலன்னு சொல்லும்போது பெண்ணால எப்படி முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண் என்பவள் வளைந்த எலும்பை போல, அவளை நிமித்துறதுக்கு நீ ட்ரை பண்ணாத, உடைந்து விடுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மொத்தம் பலகீனமானவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை நாள் தான் பெண்கள் வீட்டிலேயே இருப்பாங்க? ஆண்கள் முன் வந்தாதான் பெண்கள் தைரியமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போக முடியும். பெண்ணால இருக்க முடியுமா? 35 வயசாகி திருமணம் ஆகாத, வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய மாட்டேன்ற பெண்கள் இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல ஆண்கள் இருக்காங்களா? 20 வயசு ஆனா போதும் அப்படியே லூட் விட்டுட்டு போயிடுறது ரோட்ல. ஆனா பெண்கள் அப்படி இருக்காங்களா? எவ்வளவு தக்வாவோட இருக்காங்க, எவ்வளவு தவக்கலோட இருக்காங்க. நீங்களும் ஆலிமா படிக்கிற பெண்கள் தானே, நீங்களே பெண்களை பத்தி இப்படி பேசுனா அந்த எதிர்த்தரப்புல அமர்ந்திருக்கிற ஒரு ஆலிமாவே அவங்க அம்மா 1 லட்சம் ரூபாய் வரதட்சணையா கொடுத்து திருமணம் செய்ய முன் வந்திருக்காங்க. ஆனா அந்த ஆலிமா என்ன சொல்லியிருக்காங்க? வேணாம், எனக்கு வரதட்சணை கொடுத்து நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லல. அது உண்மை இல்ல? அப்படி இருக்கும் பொழுது நீங்களே எப்படிங்க பெண்களை பத்தி இப்படி தரக்குறைவா பேசுவீங்க? உன்ன கேட்டா இன்னைக்கு ஏகத்துவம், அப்புறம் உணர்வு, இந்த பத்திரிகைலாம் பார்த்துருக்கீங்களா? பத்திரிகைனா என்னன்னு தெரியுமா? இல்ல படிச்சிருக்கீங்களா? அதுல எத்தனை பெண்களுடைய திருமண அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. திருமணம் ஆகவில்லை, 35 வயசு, 29 வயசு, 30 வயசு, பார்த்துருக்கீங்களா? ஒண்ணு வேணா தௌஹீத் ஜமாத்ல போய் பார்த்து எடுத்து பாருங்க. எவ்வளவு பெண்கள், 200 பெண்கள் கிட்ட அங்க போட்டோ இருக்கு. வரதட்சணை கொடுக்காம நாங்க கல்யாணம் பண்ணுவோம், கொடுத்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தௌஹீத் ஜமாத்ல போட்டோ கொடுத்துருக்காங்க. ஆனா ஆண்கள் போட்டோ இருக்கா? எவ்வளவு இருக்கு? 5%, 1%, இன்னும் ஒரு மிஞ்சி போனா 2-3 இருக்கும். போய் நம்ம பார்த்தோம்னா அந்த ஆண்களுக்கு என்ன திருமணம் ஆகியிருக்கும், அது வரதட்சணை வாங்கியோ வாங்காமலேன்னு தெரியாது, அல்லாஹு ஆலம். இப்படி இருக்கும் பொழுது பெண்கள் எப்படி தவக்கல் இல்லாம இருக்காங்கன்னு சொல்ல முடியுங்க நீங்க? அது தவறான பாயிண்ட். ஏன்னா உண்மை எதுனா, பெண்கள் தவக்கலோட இருக்காங்க. அதுவும் ஆலிமா படிக்கிற பெண்கள் தான் தவக்கலோட இருக்காங்க. இருந்தா விட்டுறாங்களே வீட்டுல. உன்னை ஆலிமா படிக்க வச்சது தப்பா போச்சு. எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்ட, அப்பா சொல் கேட்க மாட்டேற.
அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் யாரு? தகப்பன் தானே, ஒரு ஆண் தானே. என்னதான் மதிக்கிறியோ தெரியலையே. நான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்றேன் மாப்பிள்ளை, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. யார் சொல்றா? ஒரு ஆண் தானே சொல்றாங்க. ஒரு தாயாவது தன்னுடைய மகளுடைய உள்ளத்தை பார்த்து சமாதானம் ஆகலாம், நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாதான் திருமணம் செய்யணும் அப்படின்னு. ஆனா ஒரு ஆண் சொல்றாங்களா அந்த மாதிரி? என்ன பட்ட பிள்ளைய வளர்த்துட்ட, இப்படி எதிர்த்து பேசுது, இப்படிதான் வளர்க்குறதா அப்படின்னு கேட்கறது இல்லையா? இதுக்கு காரணம் யாரு? ஒரு ஆண் தானே. பெண் யாராவது பிடிக்காத ஒரு பெண்ணை அம்மா தாய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? கொடுத்ததில்ல. ஒரு தகப்பன் பிடிக்காத பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு? ஒரு ஆண். அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யறதுக்கு பொறுப்பாளி இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பெண்ணுக்கு தான் பொறுப்பாளி தேவை, ஆணுக்கு தேவையா? ஆண் நினைச்ச போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்க, கூட அம்மா வேணும், தங்கச்சி வேணும், நாத்தனார் வேணும், அதெல்லாம் தேவையில்லை. பெண்ணுக்கு தான் பொறுப்பாளி வேணும். பெண்ணு போய் கேட்டா பெண்ணுக்கு தான் அங்கே சைன் போடுறதுக்கு பொறுப்பாளி வேணும். என்ன பண்ண முடியும்? நிலைமை அந்த மாதிரி. அப்பா போட்டு டார்ச்சர் பண்றாரு, அண்ணன் போட்டு டார்ச்சர் பண்றாரு, எத்தனை நாள் வீட்டில் இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் எப்படி வீட்டுக்குள்ள அமர்ந்துட்டு இருப்பா? எல்லாருடைய டார்ச்சர் தாங்க முடியல, என்ன பண்றது, நம்ம போயாவது திருத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சுட்டு போறா. அவளை எப்படி தப்பா பேசலாம்? அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலாவே சொல்லியிருக்கான், என்ன அப்படின்னா அவர்கள் குடும்பத்தாருடைய சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது யாருக்கு சொன்னா? பெண்ணுக்கு தானே சொன்னா, ஆணுக்கா சொன்னா? ஏன் அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? பெண்ணு தான் காரணம்னு சொல்றீங்களே. ஆணுக்கு ஆண் நினைத்தால் நீங்க போய் கொடுங்க, நான் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிப்பேன்னு கொடுங்க, பெண்ணென்ன வரமாட்டாங்களா? ஆனா ஒரு பெண் நினைச்சால் போய் கொடுக்க முடியுமா? அம்மாவை கேட்கணும், அப்பாவை கேட்கணும். இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் ஆணுக்கு இருக்கா? இல்லல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, வரதட்சணை வாங்கும்போது ரொம்ப பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு. பெண்கள் எதாங்க வாங்குறாங்க? பெண்கள் சரி வாங்குறாங்க, கை நீட்டி வாங்கிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்னது, ஆண் போக முடியாது, அவ்வளோதான். ஆனால் அந்த பெண்ணுக்கு எப்படின்னா தன்னுடைய பிள்ளை சுகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் வாங்குறா. அது என்னது? பொதுநலம். ஆனால் இந்த ஆண் அந்த சமயத்தில் நின்றுட்டு இருக்கான் பாருங்க, சுயநலமா. வாங்கினா வாங்கட்டும், நம்மளுக்கு தான் வருது, சைலம் அப்படியே வரும் அப்படின்னு. என்னது அது? சுயநலம். இந்த மாதிரி சுயநலம் உள்ள ஆள் தேவையா? தேவையாங்க. அதுக்கப்புறம் வரதட்சணை வாங்குற ஆண்களை மீசை வச்சு என்ன பிரயோஜனம்? அவங்கள வியாபாரம் செஞ்ச மாதிரி தானே அது. வரதட்சணை இருக்கு, அரபியில் வேட்ஸ் இருக்கா? இல்லை. என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த காலத்தில் வரதட்சணை இல்லை, மஹர் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னை தானே வியாபாரம் செஞ்சுக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சு காசை வாங்கிக்கிறாங்க. ஆக மொத்தம் இது ஒரு வியாபாரம் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு பழமொழி சொல்கிறேன், என்னன்னா கழுதை கேட்டால் குட்டிச்சோறு, ஆனால் மாப்பிள்ளை கேட்டால் தண்டச்சோறு. தண்டச்சோறு தின்றதுக்குன்னே மாப்பிள்ளைங்க கேட்குறாங்க. ஏன் உழைச்சி தின்ன முடியாதா? உழைக்கிறதுக்கு சக்தி கொடுக்கலையா அல்ல அவங்களுக்கு உடம்புல? இப்படி ஆண்களாலே முடியலன்னா எப்படிங்க பெண்களால் முடியும்? எதுக்கு அல்லாஹ் நபிமார்களை ஆண்களாக அனுப்பி வச்சிருக்கான்? ஏன்னா அவங்க ஸ்டிப்பாக இருப்பாங்க, ஸ்டெடியாக இருப்பாங்க, எதுலையுமே அப்படியே இதுவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தானே. பெண்களால் முடியுமா? பலகீனமானவர்கள், எதை நினைச்சாலும் கண்களிடுவாங்க. இவங்க சொல்றாங்க, நடுவர்களே நீங்கள் சொன்னீங்க பெண்களுடைய கண்ணீர் என்பது ஆயுதம். ஆயுதம் இல்லை, அழுகையால் என்ன பண்றது, தாங்க முடியாத பலவீனமா வந்துடுறது. என்ன பண்றது? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா ஆண்கள் எப்படி ஸ்டடியா இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த வரதட்சணை வாங்குறதுக்கு காரணம் ஆண்களே என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்கள் மார்க்க தேடல்களுக்கு சஃபா மர்வா அல்சமால் எக்மோ. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 200 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தீய காரியங்களில் ஈடுபடாமல் யாரேனும் ஹஜ் செய்தால்
அன்று பிறந்த பாலகன் போன்று பாவமற்றவராக அவர் திரும்புகின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி வழியில் ஹஜ் செய்ய வேண்டுமா? இன்றே நாடுவீர் தக்வா ஹஜ் சர்வீஸ். எங்களின் தனிச்சிறப்பு ஒவ்வொரு நாளும் நபி வழியில் பயிற்சி வகுப்புகள், நபி வழியில் அமல் செய்வதற்கு நேரடி வழிகாட்டுதல், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சேவை செய்ய உலமா பெருமக்கள், அன்பான உபசரிப்புகள், இரையச்சம் ஒன்றே எமது குறிக்கோள். தொடர்புக்கு தக்வா ஹஜ் சர்வீஸ், இலக்கம் 6, அரண்மனைக்காரன் தெரு, 2ஆம் தளம், மண்ணடி, சென்னை 1. ஆக ஜாஸ்மின் அவர்கள் கடைசியாக தங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆக இன்னும் ஒரு ரவுண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ 2வது ரவுண்டை ஆரம்பிக்க வருகிறார் அணி தலைவி ஃபெமீனா மாஜிதா பேகம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் 2வது சுற்று வந்திருக்குது. காரணம் அதுக்கு அவசியம் இருக்குது. என்னோட எதிரணியினர் பேசினாங்க ஜாஸ்மின். அதாவது அவங்க பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், என்றைக்குமே அல்லாஹ் தஆலாவே சொல்லிட்டான், மனிதனை வீண் வாதம் செய்கிறதுக்காகவே நான் படைச்சு விட்ருக்கேன். முன்னுக்கு பின் முரணான வாதங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இப்படி பெண்ணு அவள் உறுதியாக தான் இருக்கிறா, ஏகத்துவத்தை எடுத்துக்கலாம், உணர்வை எடுத்துக்கலாம், ஓசி மாப்பிள்ளை கிடச்சா யார் தான் விளம்பரம் கொடுக்க மாட்டா? இன்னும் ஒரு 15 விளம்பரம் கூட வரும். காரணம் என்ன, ஓசி மாப்பிள்ளை நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அப்போ நல்லா மார்க்கத்தில் இதாக இருக்கிறாங்க, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, எப்படி நீங்கள் சொல்ல முடியும் பெண்களுக்கு உறுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, அப்படியே கொஞ்சம் மசிஞ்சு, என்ன பண்ணுவா பொம்பளை, பாப்பா திட்டுறாங்க, அண்ணன் திட்டுறான், உம்மா திட்டுறாங்க, அதனால் திருத்தி பார்க்கலாம்னு உள்ளே போனாங்களாம். வரதட்சணை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு திருத்தி பார்க்கலாம்னு உள்ளே போனாங்களாம். அடுத்து என்ன செஞ்சாங்க, ஃபஸ்ட்டு பெண்களை ஹை லெவலில் தூக்குனாங்க. என்ன தூக்குனாங்க, அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வளைஞ்ச எலும்பு போல பலகீனமானவங்க, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. விளக்கம் கொடுக்குறேன் இருங்க. ஹதீஸ சொன்னாலும் மார்க்க விஷயம்னு வரும்போது கல்யாணம்ன்றது என்னது, இரு மனங்கள் இடம் மாறுவதுதான் திருமணம். வேற ஆணை மட்டும் வச்சு அங்க திருமணம் பண்றது கிடையாது. அப்ப பெண்களும் சேர்ந்து இருக்கிறதுனால உறுதிங்கிறது 2 பேருக்குமே இருந்தாகும். அப்ப இதுல பெண்கள் ஆண்கள்ன்ற வித்தியாசம் கிடையாது. ஏன் ஆசியா நாயகி பெண் இல்லையா? அவங்க பெண்கள் எல்லாருமே பலவீனமானவங்கன்னு சொன்னா, ஃபிரௌன் மிகப்பெரிய கொடுமைக்காரன், பட்டத்து ராஜா, அவங்க கிட்ட எதிர்த்து இஸ்லாத்தை சொல்லலையா? மார்க்க உணர்வுல பலகீனமா தாழ்ந்து போனாங்களா? இல்லையே. யார் சொன்னாங்கங்கறீங்க? ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஆமா, அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன். ஈமான் கொண்ட மக்களுக்கு நாம் அந்த பெண்ணை உதாரணமாக காட்டு. அப்ப பெண்ணை இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது, அந்த பெண்ணா இருக்கிற நீங்க உங்க அணிக்கு சாதகமாக பேசக்கூடாது, அடுத்து ஒரேடியா தாழ்த்தவும் கூடாது. எது உண்மையோ அதை ஒத்துக்கணும். என்ன செஞ்சாங்க, அதாவது இன்னைக்கு ஒரு திருமணம் நடக்குது, தஃப்தர்ல பெண்கள் கையெழுத்து போட மாட்டேன்னு எப்படி எந்திரிக்க முடியும்? ஆம்பளையாலே முடியல. ஏன் ஆம்பளை முடியாம இருந்தா அதே தப்பு ஒரு பொம்பளை செய்யணுமா? எதுக்காக செய்யணும்? தஃப்தர்ல கையெழுத்து போடும்போது ஒரு பெண்மணி எந்திரிச்சு என்னால முடியாது, இந்த திருமணத்துக்கு நான் ஒத்துக்கல, ஏன் அவளுக்கு இது பாவம் தானே, ஒத்து போடாளா இல்லையா? அவளுக்கு பாவமா இருக்கும்போது இந்த திருமணத்துக்கு நான் ஒத்துக்க முடியாது, இந்த தஃப்தர்ல என்னால கையெழுத்து போட முடியாதுன்னு ஒவ்வொரு பெண்ணும் சொன்னாங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு ஆண்கள் தடுமாறி நிற்க மாட்டாங்களா? அந்த ஒரு நிலை ஆண்கள் அந்த வரதட்சணையை விட்டு வைக்க மாட்டாங்களா? பெண்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தவக்குள் கிடையாது. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அதாவது காலையில் ஒரு பறவை கூட்டை விட்டு வெறு வயித்தோட போகுது, எந்த ஒரு எண்ணமே இல்லை, யாரும் சாப்பாடு ரெடி பண்ணிலாம் அது வைக்கல, போகுது. மாலையில் அது வீடு திரும்பி வரும்போது வயிறு கனத்து போய், எப்படி வருது, வயிறு கனத்து போய் நிரம்பி போய் வருது. அப்ப இறைவன் அதற்கு உணவளிக்கிறான். அப்படி ஒரு இறை நம்பிக்கைய அந்த 5 அறிவு படைத்த ஜீவன் இருக்கும்போது 30 வயசு வரைக்கும் வீட்டில் காத்திருக்காதானே, அத்தனை வயசு வரையும் காத்திருக்கிறவ உம்மா சொன்னாங்க வாப்பா சொன்னாங்கன்றதுக்காக, பெண்கள் பலவீனமா இருக்கிறதுக்காக ஒரு தப்பு செஞ்சா அதை நீங்க ஒத்துக்குவீங்களா? பெண்களா இருக்காங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ண கூடாது. எது உண்மையோ அதை நிதானமா பேசணும். அப்ப பெண்களாகப்பட்டவங்க இன்னைக்கு என்ன செய்யறாங்க, உடனே எல்லாத்துக்கும் மசிஞ்சு போயிடுது. அப்ப இந்த பெண் தான் உண்மையில ஒரு காரணம். ஆண் ஒத்துக்கிறானா இல்லையா அது அப்பாற்பட்ட டாபிக். பெண்ணுன்னு வரும்போது அவங்க தன்னோட நிலைப்பாட்டுல சரியான முறையில் இருக்கணும். அடுத்து என்ன சொன்னாங்க, வரதட்சணைன்ற வார்த்தை அரபியிலே கிடையாது. எப்படி இருக்கும், ரசூல்லா காலத்துல
ரசூலுல்லாவுக்கு வரதட்சணை வாங்க ஆமினா இல்லை, எந்த மாமியாவும் கிடையாது, எந்த நாத்தனாரும் கிடையாது ரசூலுல்லாஹ் காலத்தில். எத்தனையோ நாடுகள் நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் வெளிநாடுகளில் ஆண் குமர்கள் தேங்கி நிற்கிது. பெண்கள் அவங்க நம்ம நாடுகளில் பெண்கள் தேங்கி நிற்கிறாங்க, ஆனால் வெளிநாடுகளில் ஆண் குமர்கள் தேங்கி நிற்கிது. வரதட்சணை கிடையாது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்ன காரணம்? மாமியா நாத்துனா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமே அங்கே சூழ்ந்து நின்று ஒரு பெண்ணுக்கு எதிரியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் எப்படிங்க அங்கே வரதட்சணை ஒழியும்? இப்போ இதுக்கு பெண்கள் காரணம் இல்லை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், மாமியார் நாத்தனாரை பற்றி நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? நாத்தனார் இருக்கிறாங்க, அதாவது மாமியாவது பிள்ளைய பெற்றவங்க சகிச்சு போயிடலாம். இந்த நாத்தனாரை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளைக்கு சகோதரி, அவ்வளோதான். நாத்தனாருக்கு உதாரணம் என்ன? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்பாங்க. இவன் நாத்தனார் நாரி போனவர் என்ன செய்வா? தானும் இன்னொரு வீட்டுக்கு மருமகதான்ற எண்ணம் இல்லாம தான் வீட்டுக்கு வந்த அந்த பெண்ணை அவளும் சேர்ந்து கோலப்படுத்துது. உம்மா ஏற்கனவே 10 பவுன் தான் நாத்தனார், அவளுக்கு ஒரு 2 பவுன் தேவையா? இஸ்லாமிய சொல்லுதா? இன்னைக்கு எத்தனையோ திருமணங்கள் நாத்தனா சீர் கொடுக்க முடியாம கல்யாணம் நின்று போயிருக்குது. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். நாத்தனா சீர் கொடுக்க முடியாமல் எத்தனையோ திருமணங்கள் நின்று போயிருக்குதா இல்லையா? அதனால பெண்களாக இருக்கீங்கன்றதுக்காக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. அதைத்தான் நாங்கள் திரும்ப கேட்குறோம் என கூறி எனது அணிக்கு வலு சேர்த்தவளாக அமர்கின்றேன். அவங்க அணி கருத்தை தூக்கி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப அழகாக தூக்கி வச்சிருக்காங்க. என்ன இப்படி பேசுறீங்க? பெண்களுங்கிறதுக்காக யாஸ்மீன் நீங்களே இப்படி சொல்றீங்கன்னு எங்களை பார்த்து கேட்டீங்களே. பெண்கள் தப்பு பண்றாங்கிறதுக்காக, நம்முடைய இனம் தப்பு பண்றதுங்கிறதுக்காக தப்பு பண்றவங்களை ஒத்துக்கிற முடியுமா? நியாயமா அது? எப்படிப்பட்ட இது? அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாமியார் வாங்கினா கூட பரவாயில்லை, சரி பெண்ணை ஏதோ மாப்பிள்ளைய பெத்தவ வாங்கிட்டு போறா, ஆனால் அதோட சேர்ந்து அவள் மகளும் சேர்ந்து வாங்குறாங்க. நாத்த நாரம், அது நாறு தான். அது எப்படின்னு தெரியல. போகிற இடத்துல பார்க்கணும் அவங்களுக்கு எப்படின்னு. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு என்ன பதில் உங்கள்கிட்ட இருக்கு? வாங்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு ரவுண்டுக்கு வருவதற்கு விஷயங்கள் நிறையா இருக்கிறது. முதல் சுற்றில் குறைந்த நேரங்களே இருந்தது, இப்பவும் அதே நேரம் தான். ஆனால் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். இதில் அவங்க நிச்சயமாக தோல்வியை தழுவுவாங்கன்ட்டு இன்ஷா அல்லாஹ் நம்புகிறோம். இப்போ அவங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ் காலத்தில் மாமியார் நாத்தனை கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வேண்டாம் மாமியார் நாத்தனை இல்லாமல் இருக்கலாம். சஹாபாக்களுக்கு இல்லாமல் இருந்தாங்களா? மாமியார் இல்லாமல் அவர் பிறந்தாரா? இல்லை சகோதரிகள் இல்லாமல் பிறந்தாங்களா? ஆதரவு முதல்ல ஆணு பெண்ணுன்ட்டு வந்தது தானே வழித்தோன்றல்கள். நம்ம அப்போ எப்படி ஆணா வந்தாங்களா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? இவங்க சொன்னாங்க ஆசியா மரியத்தை சொல்கிறாங்க, ஆசியாவை சொல்கிறாங்க ஃபிரௌனுடைய மனைவி உறுதியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. மூசா நபி என்ன செய்கிறாங்க? தன்னுடைய அவங்க தனியாக தான் போகிறாங்க. நான் மாமியாவை கூட்டிகிட்டு போகல, நாத்தனாவை கூட்டிகிட்டு போகல, அவங்க தனியாக அதாவது ஊர் விட்டு ஊர் போகிறாங்க. அங்கே போய் அவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய பெண்ணுடைய தந்தை என்ன சொல்கிறாரு? 8 ஆண்டு காலம் என்னிடம் நீ கூலி வேலை செய்தால் என் 2 மகளில் ஒருத்தியை உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ மூசா சொல்கிறாங்க 10 ஆண்டு காலம் நீ பூர்த்தி செய்து விட்டால் அது உன்னை சேர்த்தது. நான் உன்னை ரொம்ப சிரமப்படுத்த விரும்புதில்லை. இது விஷயத்தில் நான் என்னை நல்லவரை பார்ப்பேன், இன்ஷா அல்லாஹ் நல்லவரை பார்ப்பேன்ட்டு அந்த மூசா நபியுடைய மனைவியுடைய தந்தை சொல்கிறார். அப்போ மூசா நபி சும்மா 8 வருஷம் வீட்டில் உட்காந்து 3 வேளை சோறு தின்ட்டு மூசா நபி தூங்கி இருந்தாரா? உழைத்தார். 8 ஆண்டு காலம் ஒரு ஆண் உழைத்தார். 8 ஆண்டு காலம் உழைத்து அதன் கூலிய மகரா தந்து அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அப்படி ஒரு உறுதி ஆணுக்கு இருந்தது. இன்றைக்கு உள்ள ஆண்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இவங்க சொன்னாங்க சவுதியில் ஆண் குமர் தேங்கி நிற்குதுண்டு. எங்களுடைய வாதமா தான். ஆண் குமர் இங்கே தேங்கி நிற்கலையே, பெண் குமர்ல தேங்கி நிற்குது. உறுதியோடு இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் அதாவது இழிவுபடுத்துகிறீர்கள். அவன் உறுதியா இல்லை, அவள் தான் உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறீங்க. உறுதியா இருக்கக்கூடிய பெண்களால தான் இன்னைக்கு ஃபைல் நிறைஞ்சு வழியுது. விதவையா இருக்கட்டும், கன்னி பெண்களா இருக்கட்டும், எவரையும் திருமணம் முடிக்க அவள் பேக்ரவுண்டை பார்க்குறாங்க. அதாவது வரதட்சணை வாங்க வேணான்னு சொல்லிட்டு வாங்கவான்னு சும்மா அப்படி பப்ளிக்காக பாலிஸாக அப்படி முடிச்சுட்டு அப்படி ரகசியமான உடன்படிக்கையில் அப்படி சைடில் அப்படியே லெஞ்சம் வாங்குவாங்கல்ல, இப்படி கட்டலிங் கீழே, அதாவது இந்த ஆஃபீஸெல்லாம் பார்க்கல என்னப்பா, அப்படி சைடில் வாங்குவாங்க. அது மாதிரி இப்போ இங்கே வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். கன்னி பெண்களுக்கும் சரி, விதவை பெண்களாக இருந்தாலும் சரி, யாரும் திருமணம் முடித்துக்கொள்ள முன் வருவதில்லை. ஒரு ஆணுக்கு 2வது மனைவியாக வரவும் சம்மதிக்கிறா, 3வது மனைவியாக வரவும் சம்மதிக்கிறா, இன்னும் சொல்லப்போ 4வது மனைவியாக வரவும் சம்மதிக்கிறா. அப்போ பெண்ணு சம்மதிக்கிறா.
பெண்ணுக்கு தான் மகர் தந்து ஆண் முடிக்கணும்னு இருக்குது. ஆனா பெண் மகரை கூட வாங்க மறுக்கிறா. ஏன்? ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி தந்தா போதும், அதை நான் மகரா வாங்கிக்கிறேன். கல்யாண சஹாபாக்கள் காலத்துல முடிஞ்சிருக்குது. எப்போமா 111 ரூபா தாங்க வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறா. ஆமா, எப்போ 110 ரூபா வாங்கிக்கிறேன்னு சொல்றா. இன்னும் இல்லாம வந்து இன்னொரு இதுல வந்து சொல்றாங்க, இஸ்லாத்தை அந்த மாதிரி நீ இஸ்லாத்தை தழுவிட்டுனா உடனே திருமணம் செய்துக்கிறேன். சஹாபாக்கள் அந்த பெண் சஹாபாக்கள் வாங்கி அந்த மாதிரி சொல்லி திருமணம் முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பெண்ணுக்கு உறுதி இல்லை. ஆணு தான் உறுதியா இருக்கணும். அவனுடைய உறுதி நிலை இல்லை. இப்போ இன்னும் சொல்லப்போனா பணத்துல குளிர் காயணும்னு தான் நினைக்கிறார். இன்னும் அதாவது பாலிசா வாங்குறாரா, பாலிசா வாங்கிட்டு சொல்றாரு வரசுல வாங்கலன்னு. பின்னாடி அந்த பெண்ணுக்கு ஏதாவது சொத்து வருதா, இவங்க இப்படிதான் தேடுறது. ஈக்குவல் பார்ட்டி, அதாவது நான் பணக்காரனா நீ பணக்காரி, வாங்க மாட்டேன்னு சொல்றவங்க. ஏன் பணக்கார ஒரு ஆண் வந்து ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டான்னா காலங்கள் மாறும் இல்லையா? ஒரு ஏழை பொண்ணு பணக்காரன பையனை பார்த்து முடிக்கலாம். பணக்கார ஆண் ஒரு ஏழை பொண்ணை பார்த்து முடிச்சா என்ன? அப்படி முடிப்பதா இல்ல, சரிசமம் ஈக்குவலா வர்றாங்களாம். இவருக்கு 2 ஃபேக்டரி இருந்தா அவருக்கு ஒரு ஃபேக்டரியாவது இருக்கணும். ஏன்? பின்னாடி வரும் இல்லையா? பின்னாடி அந்த பெண்ணுக்கு உரிமை வரும், பெண்ணுக்கு சொத்து உரிமை வரும் இல்லையா? அதை இவர் அனுபவிக்கலாம் இல்லையா? இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இன்று தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் இல்லாம ஒரு நொண்டி ஆணை கூட ஒரு கைகால் உள்ள பெண் திருமணம் முடிக்க சம்மதிக்கிறான். ஒரு நொண்டி பெண் அந்த மாதிரி முடிக்க சம்மதிக்கிறான். நல்ல பெண்ணுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, நல்ல பெண்ணுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. ஆனா ஒரு ஊனமுற்ற ஒரு ஆணை கூட திருமணம் முடிக்க சம்மதம் தெரிவிக்கிறாள் பெண். ஏன்? பெண்ணு தேங்கிய நிலையில் இருக்கிறார். அதாவது இனி வர்ற காலங்களில் பெண்கள் தான் அதிகமாகுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆண்கள்லாம் வந்து குறைஞ்சிருவாங்க, பெண்கள் அதிகமாகுவாங்க. அதாவது எப்படின்றாக்கா வந்து பெண் பிள்ளை ஒரு 10 பிறக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை ஒரு 10 பிறக்கிறாங்க. இவள் 15 வயது ஆன உடனே பருவம் அடைஞ்சிருக்கா, தாய்மைக்கிற இதுக்கு வந்துடுறான். ஆண் வந்து 25 வயசு ஆவனை தான் வர்றான். அப்போ 10 ஆண்டு காலம் அவன் பிந்திடுறான், இவன் முந்திடுறான். அப்போ 10 ஆணுக்கு 10 பெண்ணு சமமா இல்லை. ஆக பெண் பெருகக்கூடிய காரணமும் இது ஒன்றா இருக்கு. அதனால இவங்க ஒரு ஆண் வந்து 2, 3 முடிக்க கூட தகுதி உடையவனா இருக்கிறான். ஆனா இவன் அந்த 2, 3 முடிச்சாலும் நிறைய வாங்கணும். தெரியாம ஒன்று நான் முடிக்கவே இல்லை, நான் கன்னியா மாப்பிள்ளை இப்போ, அதனால எனக்கு வந்து வேற ஊர்ல போய் கன்னியா மாப்பிள்ளனா, அதனால எனக்கு இப்போ ஒரு பொண்ணு கொடுங்க சொல்றேன், நம்பி கொடுத்துட்றாங்க. இதை யாரும் விசாரிக்கிறது இல்லை. விசாரிக்காம என்ன பண்றாங்க, மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எங்க வெளியூர்ல உள்ள மாப்பிள்ளை கூட சரி கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா இதுல என்ன உறுதியா இருக்கணும்டா, ஆண் தான் உறுதியா இருக்கணும். ஆண் இன்றைக்கு உறுதியா இல்லாததுனால வரதட்சணை கொடுமை தலைவிரித்து ஆடுது என்பது நான் நிச்சயமா அடிச்சு சொல்லுவேன். இனி அவர்கள் தான் திருந்த வேண்டும். அவர்கள் திருந்தாவிடில் வரதட்சணையை ஒழிக்கவே முடியாது, அதை வளர்த்து விடத்தான் முடியும் என்று என் உரையை முடிக்கிறேன். இவங்க வந்து வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. வாதங்களை எடுத்து வச்சதுல வந்து ஒரு இடைச்சொல்கள் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன இடைச்சொல்கள்னா, ஆம்பளை 1 1 2 2 3 3 4 4 முடிக்கலாமே, அப்படி முடிக்கிறப்பையும் கூட வரதட்சணை வாங்குறானே. 1 முடிச்சுக்கிறான், 2 முடிக்கிறப்ப வரதட்சணை வாங்குறான், 3 முடிக்கிறப்ப வரதட்சணை வாங்குறான். ஆக மொத்தம் அங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அடுத்து இன்னொரு வாதம் வச்சிருக்காங்க, நொண்டியான ஆம்பளைய கூட ஒரு நல்ல கைகால் உள்ள அழகான சகோதரி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? நாங்க வந்து அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம், அப்படிப்பட்டவனை கூட ஏற்றுக்கிற தயாரா இருக்கிறோம். ஆனா அந்த நொண்டியான ஆம்பளை கூட எங்களுக்கு சும்மா வந்து மனம் முடிக்கிறது இல்லையே, அப்ப ஆண்கள் தானே இந்த வரதட்சணை கொடுமைக்கு காரணம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. எதிரணி என்ன சொல்றீங்க? பரக்கத்து நிஷா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரதட்சணை தலை விரித்து ஆடுதுன்னு சொன்னாங்களே, அது காரணம் என்ன தெரியுமா? இந்த முடிவுள்ள பெண்கள், அந்த முடிவுள்ள பெண்கள் தான் இந்த வரதட்சணை காரணமா இருக்கிறதுனால அது தலை விரிச்சு ஆடுது. அதுக்கு ஒரு ரிப்பன் போட்டு கட்டுறதுக்கு வழி இல்லை. ஓ, ரிப்பன் போட்டு கட்டினா ஆனாலும் சரி. ஆண்கள் வந்து மகர் தொகை வந்து கொடுக்கலங்கிறீங்க, ஏங்க கொடுக்காம இருக்கிறாங்க? வாங்கிட்டு கொடுக்க தானே செய்யறாங்க. 101 1001 கொடுக்க தானே செய்யறாங்க. அதெல்லாம் நீங்க கவனிக்கிறது இல்லையா? ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க, 101 மகரு, 1001 மகரு, 5 பவுன் மகரு கொடுக்கதான் செய்யறாரு. ஆனா அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பெண்களை வந்து ஆணுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதனால அவன் என்ன பண்ணான்னு சொன்னா மகர் கொடுக்கதான் செய்யறாங்க. கொடுக்காம யாரும் முடிக்கல, கொடுக்காம யாருமே மகர் முடிக்கிறது இல்ல, திருமணம் முடிக்கிறது இல்ல. அடுத்த இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இத்தகு துன்யா வத்தகு நிசா,
எப்படி நம்ம உலகத்தை நம்ம அஞ்சு கொள்ளணுமா, உலகத்தை எப்படி அஞ்சணும், அதுக்கு ஒரு தீமைகளை அஞ்சணும், ஒவ்வொரு விஷயங்களை மஞ்ச விடுது இருக்குது. அதே மாதிரியே வத்தகுன் நிசா, நீங்கள் பெண்களை அஞ்சு கொள்ளுங்க. வேற யாரையும் பத்தி சொல்லல. ஏன் அந்த பெண் என்ன பண்ணுவான்னு சொன்னா, தீமையினுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவர் முன்னாதாரணமா இருப்பா. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரி, எல்லா விஷயங்களுக்குமே தீமையில அவளுக்கு ஒரு பங்கு இருக்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது கூட நரகத்துல அதிகமாக பெண்களை பார்த்தேன்னு சொன்னாங்க. ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, அவ தீமையான விஷயங்களுக்கு அதிகமா பங்கு வைக்கிறாங்க. சொல்லல, பெண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அஞ்சு கொள்ளுங்கள். அஞ்சு விருது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதையே பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பெண்களுக்கு சொல்றாங்க. அடுத்ததா இங்க தௌஹீத்னு சொல்றாங்க. தௌஹீதா இருக்கக்கூடிய இந்த வீட்டுல கூட அந்த பெண்கள் எப்படி தெரியுமா பெண் பார்க்க போறாங்க, போகும்போது எப்படி இருக்கணுமா, அவங்க ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி பார்க்க போறாங்க. எப்படி அந்த அளவுக்கு ஒரு கோபுரத்தோட தான் சேருது, குடிசையோட தான் சேருதே தவிர கோபுரம் என்ன பண்ணல, குடிசையோட வந்து சேருது இல்ல. ஆனா பேர் என்ன சொல்றாங்க, தௌஹீத். நாங்க ஒண்ணு வாங்கி முடிக்கல. ஏன் வாங்கி முடிக்கல, அவ போய் பார்த்திருப்பா. அங்க போடுற அளவுக்கு இருக்கும் அந்த பெண்கள்கிட்ட. அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, பெண்கள் பார்த்து போய் முடிக்கிறாங்க. தன்னுடைய மகன் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த காரைக்கால் அந்த ஊர்ல எல்லாம் எப்படின்னு சொன்னா, பெண்கள் எப்படிமா அவங்க பார்க்கும் போதே, பொண்ணு பார்க்க போகும்போதே அந்த பெண்கள் எப்படி பாக்குறாங்க, வீட்டை பாக்குறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கணுமா, கட்ட போட்ட வீடா இருக்கணுமா. கூரை போட்ட வீடா இருந்தா என் மகன் வரமாட்டான். ஏன்னா மகன் என்ன பண்ணிருக்கேன், டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன், இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு படிப்புக்கு என்ன பண்றாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் ரேட்டு போடுறாங்க. அவன் என்ன பண்ணா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிருக்கேன், என் மாப்பிள்ள ஃபாரின்ல இருக்காரு. ஃபாரின்ல அவன் என்ன பண்றானா, கக்கூஸ் கழுவுறானா என்ன கழுவுறான்னு தெரியாது. ஆனா மாப்பிள்ள எங்க இருக்காரா, ஃபாரின்ல இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு யார் வாங்க போறா, இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, போகும்போதே வீட்டை பாக்குறாங்க. அப்புறமா அவனுடைய படிப்புக்கு ஏத்த மாதிரி அவங்க வரதட்சணை வருமானு சொல்லி பாக்குறாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா, நல்ல வெள்ளை வெள்ளைன்னு பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய மதரசாக்கள்ல தௌஹீத் பொண்ணு தான் பார்க்க வருவாங்க. வரும்போது கருப்பா இருக்க எவ்வளவு பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு பிள்ளைங்க மூஞ்சை கூட அந்த பெண்கள் வரக்கூடிய பெண்கள் பார்க்க மாட்டாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த வெள்ளை மலையிட்டு இருக்காங்களே மூக்கு மொழியுமா பிள்ளைங்க இருக்குங்களா, அந்த பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா அந்த பிள்ளை எந்த ஊரு, அந்த பிள்ளை எந்த ஊருமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்து விசாரிப்பா. தௌஹீத் வீடு தெரியுது, தௌஹீத் குடும்பம் தெரியுது, ஆம்பளை தௌஹீத், எல்லாருமே தௌஹீத். இருந்தாலும் அவங்க எப்படி பார்க்க வர்றாங்கன்னு சொன்னா, வெள்ளை பொண்ணா இருக்குன்னு சொல்லி கண் கூட நாங்க பார்த்திருக்கிறோம். ஒரு பிள்ளை வெள்ளை மலையான ஒரு பிள்ளை எங்க பக்கத்துல இருக்குது, தௌஹீத் குடும்பத்தில் பார்க்க வர்றாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த மாதிரி வெள்ளை மலையான ஒரு பிள்ளை எங்க பக்கத்துல சொல்லுது, இந்த மாதிரி ஒரு மாநில பிள்ளையா இருந்தா கூட போதும், இந்த மாதிரி மாநிலன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு வெள்ளை ஒரு பொண்ணை பார்த்து என்ன பண்றாங்க, வந்து தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகனுக்கு முடிச்சு கொடுக்குறான். பேர் என்னவா, தௌஹீத். இது ஒரு வரதட்சணை தானே. இதுக்கு காரணம் யாரா இருக்கிறா, அந்த பெண்ணாதான் இருக்கிறா. பார்க்க வந்துட்டு கருப்பா இருக்கிற யாரையும் கூட எட்டி கூட பாக்குறது இல்ல. நாங்களா தான் நிக்கிறோம் இங்கெல்லாம் கூட, அம்மா நீங்க எந்த ஊரையும் சொல்லி ஒரு வார்த்தை விசாரிக்காம வெள்ளை வெள்ளைன்னு பிள்ளைங்க இருப்பாங்களே. அதனால நான் கூட சொல்லிக்கிறது, ஏன் நம்ம எல்லாம் ஒருத்தவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளையா எந்த பெண்கள் இருக்காங்களோ, பிள்ளைங்க இருக்காங்களோ, அந்த பிள்ளைங்க பார்த்து இந்த ஊர் என்ன சொல்லி விசாரிக்கிறாங்க. பேரே தௌஹீத். காரணம் இது ஒரு வரதட்சணை தான். இந்த பெண்களை வந்து பார்த்து முடிக்கிறதும் இது ஒரு வரதட்சணை தான். இவன் என்ன பண்ண, இது காரணம் யாரா இருக்கிறா, பெண்களா தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்னன்னு சொன்னா, இன்னும் விசாரிக்கிறாங்க. எப்படி எவ்வளவு வெள்ளையா இருந்தா என்ன பண்ணுவான், வந்து பைக்ல பந்தாவா கூட்டு போவானா. எப்படி வெள்ளையா இருந்தா எவன் பைக்ல பந்தாவா கூட்டு போவான், கருப்பா இருந்தா என்ன பண்ணுவான், கார்ல வச்சு மறைச்சு கொண்டு போவானா. அப்ப இது என்ன மாதிரி சொல்றாங்க, உங்க பிள்ளை கருப்பா இருக்கு சொல்லல, நான் உங்ககிட்ட நேரடியா உங்க பிள்ளை கருப்பா இருக்குன்னு சொல்லல, சொல்லாம எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, கருப்பா இருக்கிற மாதிரி கருப்பா இருந்தா எவ்வளவு மறைச்சு வச்சு கொண்டு போவான், வெள்ளையா இருந்தா என்ன பண்ணா, வந்து பைக்ல கொண்டு போனா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய பெண்கள் என்ன பண்றாங்க, மும்முரமான முறையில் இருக்கிறாங்க. எனவே ஒவ்வொரு விஷயங்களும் சரி, பொருட்கள் வாங்க விஷயத்துல எல்லா விஷயங்களையுமே பெண்கள் தான் இதுக்கு காரணமா இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டை கூட பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆனா வந்து பாக்குறான், வந்து வீட்டை வந்து வீடு பார்க்க போறியம்மா, பொண்ணு பார்க்க போறிய, வீட்டுல பாத்துருவான்னு சொல்றானா, இல்ல கிடையாது. இந்த பெண்கள் ஆகிய இவங்க தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மகன் ஒவ்வொரு வீடு எப்படி இருக்கணும், வந்து போகும்போது வசதியா இருக்கணுமா. அவனா வந்து வாங்க போறான், இல்ல நீ தானே உன் பிள்ளைய கூட்டி வச்சு வாழ போறா, அதெல்லாம் பார்க்காம என்ன சொல்றான்னு சொன்னா, வீட்டை பாக்குறாங்க. ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே இந்த பெண்கள் தான் இந்த வரதட்சணைக்கு பெரிதும் பங்கு வகிக்கிறாங்க. இதனால்தான் என்ன பண்றாங்க, வந்து தேங்கி நிக்கிறதுக்கு காரணமா இருக்குது. எனவே இந்த வரதட்சணைக்கு பெரிதும் பங்கு வைப்பது பெண்கள் தான். இன்னும் எதிரணியில கூட சொன்னாங்க,
மறைமுகமா ஆண்கள் இருக்காங்களாம். எதுக்கு குருசியா சொல்லும்போது சொன்னாங்க மறைமுகமா ஆண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மறைமுகமா ஆண்கள் இருக்காங்க, பெரிதும் யார் இருக்கறா? முன்னாடி நிக்கிறது பொம்பளை தான். முன்னாடி நிக்கிறது யாரு? பின்னாடி அவன் நின்னு வாங்குறான். முன்னாடி யார் ஃபர்ஸ்ட் நிக்கிறா? அந்த பெண்கள் தான் நிக்கிறாங்கன்னு சொல்லி என்னுடைய அணிக்கே தீர்ப்பு வரும் என்று கோரியவளாக என்னுடைய உரையை வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். அதாவது இன்னத்துல குறி வைக்கிறாங்கன்னா நடுவர் வந்து ஆம்பளை தானே, பாருங்க பொம்பளை தான் கொடுமை செய்யறான்னு சொன்னா ஆம்பளையா இருக்கக்கூடிய நடுவர் உங்களுக்கு தீர்ப்பளிச்சிருவாங்க. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்க சீர்தூக்கி பார்ப்போம். அதாவது பிஜே சீர்தூக்கி பார்த்தான்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க கருத்தை வச்சு அவங்க அடிச்சிருக்காங்க. உங்க கருத்தை எடுத்துக்கிட்டு அதுல பதில் சொல்லியிருக்கிறாங்க. போய் பார்க்கறது ரொம்ப அற்புதமான 2 கருத்து வச்சிருக்காங்க. என்ன கருத்து? ஒண்ணு வந்து போய் பார்க்கறது யாரு? பொண்ணை போய் முதல்ல பார்க்கறது ஆம்பளையா? இல்ல, போய் பார்க்கறது பொம்பளைங்க. கடைசி வரைக்கும் கூட கிடையாது. நம்ம தௌஹீத் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா பார்க்கறாங்க. என்ன ரெண்டு போய் பார்க்கறது முழுக்க முழுக்க பெண்கள் தான் பார்க்கறாங்க. அவங்க பார்க்கறதோட உள்ள இன்னும் ரொம்ப வருத்தத்துக்குரியதுங்க. உண்மையிலே இதை சொல்லியே ஆகணும். எல்லாமே தௌஹீத்வாதி என்று அவர்கள் குற்றம் சாட்டி இருப்பதனால் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னடானா பல பேர்கள் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல கூட பார்க்கறாங்க. தௌஹீத் சகோதரர்கள் தான் பார்க்குற சகோதரர் ஆலிமாவா வேணுங்கிறாங்க. அட ஆலிமா தான் எடுத்து கொடுத்தா என்ன சொல்றாங்கன்னா கருப்பா இருக்குதுங்கிறான். பெயிண்ட் அடிக்க முடியும்? அல்லா தர்றது அல்லா இல்லையா? அதைத்தான் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நல்ல வெள்ளையா உள்ள பொண்ணா பார்த்து இது எந்த ஊருமான்னு கேட்கறாங்கன்னு அருமையான ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு காரணம் இருக்காங்க, வெள்ளையா இருந்தா பைக்ல கூட்டு போகணும், வெள்ளையா இருந்தா பைக்ல கூட்டு போகணும், கருப்பா இருந்தா கார் வேணும். இவ்வளவு கொடுமைகள் நடப்பதற்கும் காரணம் பெண் தானே, அந்த தாயும் அந்த நாத்தனாரும் தானே அப்படின்னு வச்சிருக்காங்க. வாங்க என்ன சொல்றீங்க பாபு குறிச்சிட்டு. உங்கள் விளம்பரங்களையும் விமர்சனங்களையும் கடிதங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி மீடியா வேல்டு 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. 9443600006.